ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மசாலா பூரி தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பூரி ரொம்ப காட்ட சாட்டமாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மசாலா பூரியை மறக்காமல் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே நல்லது. இதில் மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பூரினாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா பூரிங்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தயிர் பச்சடி ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் சின்ன சீரகம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன். இதை இப்போது மிக்சியில் சேர்த்து நல்லா போட்டு மையை அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு ஓட்டி நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு இப்படி இருக்கும். இந்த இதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு சின்ன இஞ்சி துண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடு சேர்த்து இந்த சீரகம் மிளகோட சேர்த்து இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இது கோதுமை மாவில் தான் செய்யணும். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மைதா மாவுக்கு 2 டீஸ்பூன் போல் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கணும். இந்த மசாலா இதுக்கு நல்ல டேஸ்ட்டையும் க்ரீமியும் சூப்பராக கொடுக்கும். இப்போ இதோட சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை கூடனாலும் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாட்டர் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் சேர்க்கும்போது கட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மாவு தண்ணி ஆயிடக்கூடாது. மாவு கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது, அதாவது கல் பதமாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக ஆயிடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாகனா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வராது. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து கொஞ்சம் ராவி விட்டு அந்த இது நம்மளுக்கு காயாமல் இருக்கணும். இது நான் இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு தயாராக இருக்கும். இப்போ நம்ம மாவை இந்த அளவு நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் எடுக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்தோன்னா அந்த உருண்டைகள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் உருட்டி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு உருண்டைகள் இப்படி இருக்கும். இப்போ நம்ம இந்த உருண்டைகள் எனக்கு 2 கப்பு மாவுக்கு 8 உருண்டைகள் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். மாவு தூவிட்டு நல்லா நீங்கள் அந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவீங்கள்ல, அந்த மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் அந்த ஒரே கையிலே உருட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடு அந்த வட்டை ஷேப் கிடைக்கிறதுனால சைடு லைட்டாக நான் அந்த இதெல்லாம் போட்டு தேய்க்கிறேன். தேய்க்கும்போது அந்த இது நம்மளுக்கு ஒரு உருண்டை சேஃபாக நம்ம உருட்டும் போது கிடைக்கும். நான் உருட்டுறதை பாருங்கள், நான் கையை எடுக்கவே இல்லை. ஒரே இது வச்சதோடு சேர்த்து நான் உருட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்படி உருட்டும் போது நம்மளுக்கு பூரி நல்லா வரும். ரெண்டாவது நம்மளுக்கு அந்த பிசையும் போது கல்பதாக இருக்கிறது இந்த உருட்டுறது மூலயமா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இதாக பீஸை வைக்கும்போது இது கூட எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது இன்னொரு பீசஸையும் உங்களுக்காக இப்போ நான் உருட்டி காமிக்கிறேன்.
இப்போ இதையுமே நம்ம நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போது நான் ஒவ்வொன்றையும் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டி இந்த மாதிரி ஷேப்பில் இதே அளவுகளோடு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து இப்போது மாவு வந்து இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருந்தது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெய் ஹீட்டாக இருக்கும்போது தான் அந்த பூரி புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக அழகாக வரும். இந்த மாதிரி போட்டோன்னே நம்மளுக்கு எண்ணெய் வந்து வெறும் அந்த ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். இப்படி போட்டு லைட்டாக மேலே வந்து கரண்டியை போட்டு இப்படி இது பண்ணும்போது புஷ்ஷுன்னு பொவ்விக்கிட்டு வரும். நம்மளுக்கு இப்படி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பூரி பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக இருக்கும். நான் கல் மாதிரி தான் பிசைஞ்சு வச்சேன், ஆனால் பூரி உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் பச்சடி வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை குருமா கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.